உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்கக்கா? ஏய், என்னடி ஒத்த டோக்கனை கொடுத்திருக்க? என் பேத்திக்கு கல்யாணம் ஆயிருச்சுடி கூறு கட்டவளே. டோக்கன். சுமதி, மொத்தம் 3 டோக்கன் கொடு. சரிக்கா. அம்மா, விளக்கு பூஜைக்கு போறதுன்னா நீ மட்டும் போயிட்டு வா. என்ன எதுக்குமா கூப்பிடுற? என் ஆக்கம் கட்டவளே, விளக்கு பூஜைனா கல்யாணம் ஆனவங்க புருஷனை மனசுல நினைச்சுக்கிட்டு தாலியில மஞ்சளும் குங்குமமும் வச்சா அந்த காமாட்சியே உங்க கூட இருந்து உங்களை பிரியாம பாத்துப்பாங்கிறது ஐதீகம். இந்த ஐதீகம் பொய்தீகம் எல்லாம் உனக்கும் அம்மாக்கும் மட்டும்தான். எனக்கு ஒன்னும் தேவையில்ல. அவன் எங்க அப்பாவே எதிர்த்து எலெக்ஷன்ல நிப்பான். நான் கூட சேர்ந்து வாழணும்னு வேலைக்கு வேற ஏத்தணுமாக்கும். அவனை எப்படா இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு காத்துட்டு இருக்கேன். இதுல காமாட்சி அம்மன் கோயில் பூஜை வேற ஒரு குறைச்சல் இல்ல? ஏ ஆண்டாளு, புருஷனை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டு நீ தனியா கடந்து என்னடி பண்ண போற? என்னவோ பண்ணிட்டு போறேன் சித்தி. ஆனா அவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. ஏய், நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. சுமதி, நீ 3 டோக்கன் போடு. என் பேரு, இவ பேரு, இதோ இந்த பொண்ணு பாரதி பேரையும் போட்டுக்கோ. அம்மா, என் பேர்லாம் வேண்டாம்மா. நான் பூஜைக்கு வரல. ஏ பாரதி, இவ கூட சேர்ந்து மண்டக்கருக்கு ஆயிப்போச்சா? கிழவி. ரொம்ப நாளா கிறுக்கு பிடிச்சுதான் பாட்டியிருந்தேன். இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. அம்மனுக்கு விளக்கு போடுறதாலையும் விரதம் இருந்து தாலி பிரிச்சு போடுறதால மட்டும் புருஷன் பொண்டாட்டி ஒன்னாயிட முடியாது. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறவன் முதல்ல உண்மையா இருக்கணும். அவளை ஒரு பொண்ணா பார்க்கலனாலும் ஒரு உயிருள்ள மனுஷிய பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அவளுக்கும் வலிக்கும் ரத்தம் வரும்னு புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவங்க புருஷன் பொண்டாட்டிய வாழ முடியும். அதெல்லாம் சரிதாமா. ஆனா ஒரு பொம்பளைக்கு அழகும் கௌரவமும் அவ புருஷன் கூட இருக்கிறதுல தானே இருக்கு. கௌரவம் கௌரவம்னு அதை மட்டும் பிடிச்சிட்டு வாழ்ந்துட முடியாதுங்க. நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம வெறும் கௌரவத்தை மட்டும் வச்சு எப்படி வாழ முடியும்? சுமதி, 3 பேரையும் எழுதி டோக்கன் கொடு. சரி, நாங்க வரோம். வெள்ளிக்கிழமை 3 பேரும் கோவிலுக்கு போறோம், அவ்வளவுதான். அம்மா, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் புருஷனே இல்ல. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் அவனுக்கு டைம். அதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. சரியா? ஏய், என்ன பாரதி, உன் பங்குக்கும் நீ ஏதாவது சொல்லணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நானும் உங்களை மாதிரி என் புருஷனுக்காக கோவில் பூஜைன்னு பம்பரமா சுத்தினவதான். அவருக்கு சின்னதா தலைவலி காய்ச்சல் வந்தா கூட துடிச்சு போய் கோவிலுக்கு ஓடுவேன். அந்த அளவுக்கு இருந்த என்னையே இப்ப சாமிலாம் கும்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு மாத்திட்டாரு. நான் பட்ட வலியும் வேதனையும் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தாமா புரியும். இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? உன்னை என்ன கொலை பண்ணவா கூப்பிட்டேன்? கோவிலுக்கு தானே கூப்பிட்டேன். இதுக்கு நீ என்ன கொலையே செஞ்சிருக்கலாமா? ஏண்டி, உங்க அப்பா தான் விவரம் புரியாம பண்ணிட்டு இருக்காருன்னா நீயும் அவர் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? அம்மா, அந்த அழகர் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்றியா? அவர் செய்யறது சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பண்றது தப்புன்னு மட்டும் எனக்கு புரியுது. எது பாட்டி தப்பு? அவர்தான் உலகம்னு கண்மூடித்தனமா நம்பினது தப்பா? அவரு என்ன சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும்னு பைத்தியக்காரி மாதிரி யோசிக்காம கேள்வி கேட்காம எல்லாத்தையும் நம்பினேனே, அது தப்பா? எது தப்பு? உன் கோபம் எனக்கு புரியாம இல்ல தாயி. ஆனா ஒருத்தன் உன்கிட்ட இவ்வளவு தூரம் இருந்திருக்கான்னா அவன் சொல்றது பொய் இல்லாம இருக்கலாம்ல? அம்மா, உனக்கு அவனை பத்தி சரியா தெரியலம்மா. அவன் வாயில இருந்து வரது எல்லாமே போய் தான். அன்னைக்கு நான் கோவத்துல அப்படி பண்ணதுக்கு அவன் என்ன பழி வாங்குறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதை வெளியே காட்டிக்காம நம்ம எல்லார்கிட்டயும் ஜாலியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காமா. அத வேற நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். சரி, அவரு நடிக்கிறாருன்னே வச்சுக்கலாம். நீ செஞ்சதெல்லாம் சரியா? ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு 1000 வழி இருக்கும்போது அவரை உன் கழுத்துல தாலி கட்டி பழி வாங்குறியா? அப்ப நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா பாட்டி? இங்க சரி தப்பு எதுன்னு நாம யோசிச்சுட்டு இருந்தா வாழ்க்கை நகராது பாரதி.
தப்ப சரி பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கை ஓடும் பாரதி. என்னால அப்படிலாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது பாட்டி. ஏன் இருக்க முடியாது? நான் இருப்பேன். இது ஒன்றும் அந்த காலம்லாம் ஒன்றும் இல்ல. புருஷனுக்கு பயந்து கதவுக்கு பின்னாடி நின்று பேசுறதும், புருஷன் மூஞ்சிய பார்க்காம புள்ள குட்டிய பெத்து கொடுக்கறதுக்கும் நான் ஒன்றும் பாட்டி காலத்து ஆள் இல்லம்மா. எந்த காலத்துல இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் என்கிட்ட பாடிட்டு இருக்காதம்மா. நான் பேசுனதெல்லாம் உனக்கு பழைய பஞ்சாங்கமா தான் இருக்கும். ஆனா நானும் கல்யாணமாகி புள்ள குட்டிங்களை பெத்தவங்கிற முறையில சொல்றேன். 1000 பேர் நம்ம கூட இருந்தாலும் கட்டின புருஷன் நம்ம கூட இருக்கும்போது கிடைக்கிற தைரியமும் பாதுகாப்பும் வேற எங்கேயுமே கிடைக்காது பாரதி. அப்படிதானே பாட்டி நானும் இவ்வளவு நாளா இருந்தேன். அவர் என் கூட இருக்கும்போது எங்க அப்பா கூட இருக்கிற பாதுகாப்பு இருக்கும். எனக்கு அவர் அந்த அளவுக்கு பிடிக்கும் பாட்டி. ஆனா அவர் என்ன கண்ணாடி தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு போயிட்டாரு. உடைக்காம என்ன பண்ணுவாரு? நீ கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிட்டு இருக்க. ஏதோ மாப்பிள்ளையா இருக்க போய் இந்த அளவோட நிறுத்திட்டு இருக்காரு. அவர் இடத்துல உங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா இந்நேரம் புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். மா, நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நான் கோயிலுக்கு வர முடியாதுமா. அவனுக்காக சாமி கும்பிடுவோம் முடியாதுமா. மா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போமா, போ ப்ளீஸ். உன்னை வர சொல்லி தொந்தரவு பண்ணலமா. உனக்காக இல்லைனாலும் ஆண்டாளுக்காக வரணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி புரியும்? சும்மா ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா? பாரதி புருஷன் இல்லாம புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பாத்துட்டு தானே இருக்க. நீ இப்ப கோவிலுக்கு வந்தா அவளும் உன் கூட வருவான். வந்து அந்த பூஜையில பூஜை பண்ணுவால. உனக்கு இல்லனாலும் அவளுக்காச்சும் நல்லது நடக்கும்ல. கண்டிப்பா பாட்டி. எனக்கு நடக்குதோ இல்லையோ, ஆண்டாளுக்கு நல்லதே நடக்கணும். அதுக்காக நான் பூஜைக்கு வரேன். ஏய், நீ இப்ப சரின்னு சொல்லிட்டு பூஜை அன்னைக்கு வரலன்னு சொல்ல மாட்டியே? மா, உன் மேல சத்தியமா நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். என் வாழ்க்கையை விட எனக்கு என் பாரதி வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்காக நான் இந்த பூஜைக்கு வரேன். சந்தோஷமா? இது போதும் பாரதி, இது போதும். நீயே போய் ஆண்டாள்கிட்ட சொல்லிடு. பாரதி, அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பாட்டியும் கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாமா? நானும் அதாண்டி யோசிச்சேன். நீ உன் புருஷனை மறந்துட்டு அந்த ஆதி கூட ஒண்ணு சேரணும் பாரதி. அதுக்காக தான் இந்த பூஜைக்கே நான் வரேன். நீயும் அழகரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும் ஆண்டாள. அதுக்காக தான் நான் பூஜைக்கு வரேன்னு சொன்னேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.